ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதாரி. நம்ம இன்றைக்கி டெய்லி வேலை பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு சின்ன டிப்ஸு தான். அதை உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நான் இப்போ வேலைக்கு கிளம்பி வருவேன்ல, வரும்போது யாருன்னா என்னை எதிர்க்க பார்க்குறாங்கன்னா, என்ன மேம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா, முடிச்சிட்டேன் கிளம்பிட்டேன், என்ன மேம் நீங்கள் பாட்டுக்கு துருன்னு எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் ஏது டைமு, உங்களுக்கு என்ன ஈஸியாக எல்லாமே பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் எதுவுமே இதில் பெருமைப்படுறதுக்கோ இல்லை ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணுறேன் அப்படின்னு பெருமைப்படுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. என்னோடய சக்ஸஸுக்கு காரணம் நான் சொல்கிறது என்னோட குட்டி பயம்தான். குட்டி பயம் என்னங்க குட்டி பயம்னு சொல்கிறீங்க, பயம்னாலே தப்பு தானே, பதறிய காரியம் சிதறும்னு தானே சொல்லுவாங்க. நீங்கள் என்ன குட்டி பயம் தான் என்னை என் வேலையை சரியாக முடிக்க வைக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்னா, இப்போ நம்ம காலையில் எழுந்துக்கிறோம், ஒரு 5 மணிக்கு எழுந்துக்கிறோன்னு நினச்சிட்டு படுக்கிறோம். படுக்கும்போது சீக்கிரமாக எழுந்துடணும், அப்போ தான் நம்ம வேலையெல்லாம் முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு குட்டி பயம் என்னை தொத்திக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலாரம் வைக்காமையே அந்த டைமுக்கு என்னால் எழுந்துக்க முடியுது. அதேமாரி ஒரு 8 மணி ஆயிடுச்சா, ஐயோ மணி ஆயிடுச்சு, வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம ரெடி ஆகணும். 9 மணி ஆயிடுச்சா, உடனே ஐயோ ஸ்டாஃப்லாம் வந்துடுவாங்க, நம்ம சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்கிற அந்த குட்டி குட்டி பயம்தான் என்னோடய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்னோடய வேலையை சரியாக செய்ய வைக்குது. அது அந்த குட்டி பயன்றதை விட குட்டி பயம் கலந்த ஒரு தெளிவு தான் என்னோடய செயலை எல்லாத்தையுமே கரெக்டாக செய்ய முடியுது. இது சில பேருக்கு இது தப்பாக தோணலாம், ஏன்னா ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இல்லையா. ஆனால் என்னோடய குட்டி பயம் என்னோடய வாழ்க்கையில் நிறைய நல்லது பண்ணியிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு பயம்னு சொன்னன்றதுக்காக ரொம்ப பயந்து வேலையை சொதப்புறது கிடையாது. இது ஒரு பயம் கலந்த தெளிவு. நாளைக்கு இன்னொரு விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிதாரி. நன்றி.